வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்குறது நான் பார்த்த படங்களோ அல்லது தமிழ் சினிமா செய்திகளோ கிடையாது. உங்களுக்கே தெரியும், நம்ம சேனல் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மேக்ஸிமம் தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளும் சினிமா படங்கள் ரிவ்யூ வரும். அப்பப்போ அத்திப்பூ பூத்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த கிரிக்கெட் ரிவ்யூங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வரும். இப்போ வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபி வந்து பார்த்து நடந்து முடிஞ்சிங்க. 5 மேட்சுமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா 5 நாள் வரைக்குமே போச்சு. 5 மேட்ச்சு 5 நாள் வரைக்கும் போன மேட்ச்சு 2-2 அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. இதெல்லாம் மேட்ச்சே வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்தியா ஜெயிக்க வேண்டியது. மேட்ச்சே வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்தியா வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க. இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 421 ரன், ஜெஸ்வால் 101, கில்லு 147, பண்டு வந்து பார்த்துக்கிட்ட 134 இப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை கொடுக்குறாங்க. பரவாயில்ல, அந்த பிச்சில் போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்கோர் அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படி இப்படின்னு சொன்னாலும் இங்கிலாந்து வந்து பார்த்துக்கிட்டா பேஸ்பால் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்துக்கிட்டா அவங்க விடமாட்டாங்களா அப்படின்ட்டு ஒலிபோப் வந்து பார்த்து ஒரு 106, ஹேரி ப்ரூக் வந்து பார்த்தீங்கன்னா 99 ரன் அடித்து டீமோட எஃபெக்டாக வந்து பார்த்துக்கிட்டா ஒரு 465. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரன் வந்து பார்த்துக்கிட்டா முன்னிலையில் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும்போது வந்து பார்த்துக்கிட்டா மறுபடியும் வந்து பார்த்துக்கிட்டா கேஎல் ஒரு 137, ரிஷப் பண்ட் வந்து ஒரு 118, மொத்தம் வந்து பார்த்தா 364, மொத்தம் 374 ரன் எடுத்தால் வின்னுங்கிற ஒரு இமாலய இலக்கை ஆடும்போது டீமோட பர்ஃபார்மன்ஸாக வந்து பார்த்துக்கிட்டா டெக்கட் வந்து பார்த்தா 149 அடிக்கிற அப்படி. மற்றபடி டீமில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டா அவங்க வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணி 371 5 விக்கெட் டிஎஸில் வின் பண்ணிடுறாங்க. இத்தனைக்கும் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் சதம், இந்தியாவில் 5 பேர் சதம் போட்டும் தோற்று போச்சு டீமு. ஒரு இன்னிங்ஸில் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு மேட்ச்சில் ஒரு டீமில் இருக்க 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சதம் போடுறதும் இதுதான் ஃபஸ்ட் டைமும். அதே மாதிரி ஒரே இன்னிங்ஸில் ஒரே மேட்ச்சில் 2 இன்னிங்ஸ் சதம் போடுறது ரிஷப் பண்ட் ஒரு கீப்பர் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் எடுத்தா அப்படி. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் நடந்துச்சு. ஆனால் தோற்று போச்சு இந்தியா. செகண்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு பழி வாங்கணுமே அப்படின்ட்டு ஒரு இமாலய இதோட டார்ச்சரோட வராங்க, ப்ரெஸ்ஸோட வராங்க. செகண்ட் மேட்ச் விஷயம் அதே மாதிரி தான். டாஸ் வின் பண்ணுறாங்க இங்கிலாந்து, இந்தியா பேட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பேட் பண்ணுறாங்க. ஜெஸ்வால் ஒரு 87, கில்லு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு மார்கோப்லான இன்னிங்ஸ் ரொம்ப நல்லா ஸ்டாண்ட் பண்ணி 269 அடிக்கிற அப்படி. ஜடேஜா ஒரு 89 இப்படின்ட்டு ஒரு 587 ரன் பண்ணி அடிச்சு போடுறாங்க. அப்படி அடித்த உடனே ஃபஸ்ட் விக்கெட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆல் அவுட் ஆகிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்துக்கிட்டா நம்ம இங்கிலாந்து பேட் பிடிக்கும்போது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 407 ரன், ஹேரி ப்ரூக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 158, ஜோஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 184, ஜோ ரூட் ஒரு 84 ரன், 184 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்து 407 ரன் அடிக்கிறாங்க. இவங்களும் பார்த்தா இந்தியாவுக்கு டஃப்பாக கொடுக்குறாங்க. ஒரு 180 ரன் முன்னிலையோட மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுற இந்தியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55, கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னிங்ஸ் ஒரு 100 ரன் அடிக்கிற அப்படி. ப்ளஸ் வந்து பார்த்துக்கிட்டு ரிஷப் பண்ட் வந்து 65, ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா 69ன்ட்டு இமாலய டார்கெட்டு அவங்களால அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட் ஒரு 600 வந்து பார்த்தா கொடுத்துறாங்க. நீங்கள் வந்து பார்த்தா அடித்து வின் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் 336 ரன் ஜாஸ்தி வின் பண்ணிடுறாங்க. இது வந்து பார்த்தா பள்ளி வாங்கியாச்சு அப்படின்ட்டு நம்ம பெருமிதப்பட்டாலும் தேர்ட் மேட்ச் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சேம் அதே மாதிரி தான். மறுபடியும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவங்க கூட நம்ம இது பண்ணணும், இந்தியா வந்து பார்த்தா வின் பண்ணணும் அப்படின்ட்டு வராங்க. தேர்ட் மேட்ச்சில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சேம் அதே மாதிரி தான். இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணுறாங்க, இங்கிலாந்து பேட் பிடிக்கிறாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்தா ஒரு 387 ரன் அடிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் வந்து பார்த்தா 104 ரன்னு, ஜோன் சிமித் ஒரு 57, காரியஸ் ஒரு பவுலர் வந்து பார்த்தா 52 அடிக்கிற அப்படி. இந்தியா வந்து பார்த்துக்கிட்டா இதை வந்து பார்த்தா பண்ணுறதுக்காண்டி சேம் இந்தியா வந்து பார்த்தா பேட் பண்ணுறாங்க. கேஎல் ஒரு 100, ரிஷப் பண்ட் ஒரு 74, ஜடேஜா ஒரு 72, ஸ்கோர் லெவலு. மறுபடியும் வந்து பார்த்துக்கிட்டா அவங்க பேட் பண்ணுறாங்க. 192 ரன்னு, 193 அடித்தா வின் இந்தியா. சரி, சப்பட்டாகட்டி சால்ட்டு மாற்று அப்படின்ட்டு இந்தியா அடிச்சிடுவான்னு பார்த்தா விட்டாங்க அந்த மேட்ச்சை. கடைசி வரைக்கும் போராடும் நம்ம ஜடேஜா. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்களோட இது வந்து பார்த்தா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பவுலரோட கான்ட்ரிபியூட் இந்த மேட்ச் நம்ம தோற்றுனாலும் வெற்றியாக தான் கருதணும். ஏன்னா வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஜடேஜாவாகட்டும், நம்ம பும்ராவாகட்டும், நம்ம சிராஜ் ஆகட்டும் அந்தளவுக்கு வந்து பார்த்தா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஆனால் தோற்று போயிட்டோம். கடைசி வரைக்கும் போராடினா ஜடேஜா, ரொம்ப போராடினா தோற்று போயிட்டோம். 4வது மேட்ச்சு இந்தியா வந்து பார்த்தா சேம் அதே மாதிரி தான் பேட் படிக்கிறாங்க.
4வது மேட்ச் வந்து பார்த்துக்கிட்டேன் இந்தியா வந்து பார்த்தா ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க. இந்தியா தான் டாஸ் வின்னு. ஃபஸ்ட் பேட்டிங் இந்தியா பிடிக்கிறாங்க. சாரி, ஃபஸ்ட் பேட்டிங்கில் இங்கிலாந்து வந்து ஃபஸ்ட் பிடிக்கிறாங்க. ஒரு 669 ரன். காரில் ஜாக் கேர்லி வந்து பார்த்தா ஒரு 94, டக்கட் ஒரு 94, ஒல்லி போப் ஒரு 71, ரூட் 150, ஸ்டோக்ஸ் வந்து பார்த்தா 141. மொத்தமாக வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய டார்கெட் 669 ரன். இதை நீங்கள் டிஃபைட் பண்ணி எங்களை வந்து பார்த்துங்க அடிச்சிங்கடா அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய டார்கெட் வச்சுட்டாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஜெஸ்வால் ஒரு 55, கேஎல் ஒரு 46, சாய் சுதர்ஷன் ஒரு 61, ரிஷப் பண்ண ஒரு 54, தாக்கூர் வந்து பார்த்தோம் 41, மொத்தமாக 350 கால் அவுட் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டோன்னா 200 ரன்னுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா பின்னலே இருக்கும். அப்படி இருந்தோம் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்து நம்ம பேட் பிடிக்கிறோம். கேஎல் ஒரு 90, கில்லு வந்து பார்த்தா ஒரு 103, வாசி ஒரு 101, ஜடேஜா வந்து பார்த்து 107. இத்தனைக்கும் 0 ரன்னுக்கு நம்ம 2 விக்கெட்டு. அப்படி இருந்தும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த ஸ்கோர் நம்ம அடிச்சிருக்கோம். 425 ரனுக்கு 4 விக்கெட்டு. இதில் வந்து பார்த்தோன்னா கடைசி நாள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மேட்ச் முடியறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 15 ஓவர் பக்கம் இருக்குது. 15 ஓவர் இருந்தாலும் ஸ்டோக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மேட்சை முடிச்சிக்கலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பவுலர் வந்து பார்த்தோன்னா ஒர்க் அவுட் கொடுக்க விரும்பல, ஸோ நல்லா கை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாலும் ஜடேஜா வந்து பார்த்துக்கிட்டோன்னா 89, வாசி வந்து பார்த்தா ஒரு 80 இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இதுக்கு வந்து பார்த்து இது பண்ணவே இல்லை. அதாவது ட்ராக் வந்து பார்த்தா இது பண்ணாமல் நீங்கள் ஓவர் போடுங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் பண்ணிட்டு இது வந்து பார்த்து மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. இது அவங்க பேர் அப்படி இருந்தால் பண்ணுவாங்களா வைப்பாங்களா அப்படின்னு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஆனால் 2 பேரும் சதம் போட்டதுக்கப்புறம் கை கொடுத்து பிரிஞ்சாங்க. இவங்க ஜோடி பிரிக்க முடியல. 4 விக்கெட்டு தான், 425 ரன். விக்கெட் எடுக்க முடியல கடைசி வரைக்கும். அந்த மேட்ச் டாவாகி போச்சு. கடைசி மேட்ச்சு லண்டனில் நடக்குது. சீரீஸை வந்து பார்த்துக்கிட்டோன்னா லெவல் பண்ணோம்னா இந்தியா அந்த மேட்ச் வின் பண்ணியே ஆகணும். ஆனால் இங்கிலாந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு மேட்ச் வின் பண்ணாவே 3-1 வின் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விழித்தனமாக மேட்ச் கடைசி மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்தியா வந்து பார்த்தா பிடிச்சிது 224 ரன். கேஎல் மட்டும் வந்து பார்த்தா இதில் வந்து பார்த்தா நல்லா விளாண்டாப்படி ஒரு 57 அடித்தா அப்படி. இதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா செகண்ட் இன்னிங்ஸில் அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தா இங்கிலாந்து பார்த்துக்கிட்டோன்னா 240 ரன். நம்மளோட பார்த்தோன்னா ஒரு 22 ரன் முன்னாடி அடித்தாங்க. ஜோ ரூட் வந்து பார்த்துக்கிட்டோம் ஒரு 64, டக்கட் வந்து பார்த்தா ஒரு 43, ஹரிபர்க் ஒரு 53, ஒரு 250 அடித்து ஒரு 25 ரன் பக்கம் முன்னாடி கொண்டு போனாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியா பிடிக்கும்போது 396 ரன். ஜெஸ்வாலோட வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு அதிரடியான பேட்டிங் ஒரு 118. ஆகாஷ் இப்போ வந்து பார்த்து நைட் வாட்ச்மேனாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 60 அடிச்சிருந்தா அப்படி. நம்ம ஜுரோல் இருக்கா பார்த்தீங்கன்னா துருவ் ஜுரோல், ஜடேஜா வந்து பார்த்தா ஒரு 53, வாசி வந்து பார்த்தா ஒரு 53 அடித்து ஒரு மிகப்பெரிய டார்கெட் 396 ரன் அடிச்சு போட்டாங்க. இதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா 372 அடித்தா வின் ஆவாங்க. ஆனால் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா போராடினாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, போராடினாங்க. 303க்கு 3 விக்கெட் தான். சரி ஈஸியாக முடிஞ்சு போயிடும் அப்படி இப்படின்னு பார்த்தா 4வது நாள் டீ பிரேக் அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சிராஜ் கையில் பந்து கிடச்சிது. மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டா அப்படி. அங்கே பிடிச்ச மேட்ச் தான். கடைசி நாள் இந்தியா வந்து பார்த்துக்கிட்டோன்னா 4 விக்கெட் எடுத்தால் போதும். இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 35 ரன் தான் தேவை. இப்படி இருக்க பட்சத்தில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு திக் ஒரு நிலைமையில் போச்சு. அப்படி இருந்த நிலைமையில் இந்தியா வந்து பார்த்துக்கிட்டோன்னா போராடி சிராஜோட ஒரு அல்டிமேட்டான பர்ஃபார்மன்ஸில் சிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா உசுரை கொடுத்து போட்டதில் டீம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா 7 ரன் வின் பண்ணாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எவர்கிரீன் மேட்ச் ஆகி போச்சு இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இங்கிலாந்தில் போய் ஒரு இளம்படையை வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சூப்பரான ஒரு சீரீஸ் லெவல் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்துக்கிட்டோன்னா எல்லாமே சொல்லிக்கிட்டாங்க இந்தியா தோற்று போயிடும் வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு சீரியஸ் லெவலுங்கிறது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் தான். அதுவும் சீனியர் வீரர்களான ரோஹித், கோலி இவங்கெல்லாம் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த சீரீஸை லெவல் பண்ணது அல்டிமேட்டு. இதில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இளம் வீரர்களான ஜடேஜாவாக சுப்மன் கில்லு, நம்ம ஜெஸ்வால், சாய் சுதர்ஷன், கருண் நாயர், கேஎல் ராகுல், ஜடேஜா, நம்ம வாசி இந்த மாதிரி நிறைய பேர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பும்ரா வந்து பார்த்தா 3 மேட்ச் விளாண்டா அப்படி. ஆனால் சிராஜ் வந்து பார்த்தா 5 மேட்ச் விளாண்டுருக்கு அப்படி. 5 மேட்ச் வின் பண்ணி விளாண்டு இந்த பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வந்து பார்த்தா தான் வாங்கியிருக்கா அப்படி இந்த மேட்ச்சில். ஏன்னா நம்ம சிராஜோட பங்களிப்புங்கிறது கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா கடைசி மேட்ச்லாம் வந்து பார்த்தா மனுஷன் உசை கொடுத்து போட்டா அப்படிங்க. இந்த டெஸ்ட்டில் மட்டுமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா மொத்தமாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா 150 ஓவர் போட்டிருக்கா அப்படி. எவ்வளோ ஓவர்? 150 ஓவர் 5 சீரீஸ்லேயும் சேர்த்து 5 மேட்சையும் சேர்த்து. அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவன் மனுஷன் நாட்டுக்கான விளையாட்டுக்கான்னு பாருங்கள். விளையாண்டு மட்டும் இல்லாமல் 123 விக்கெட் எடுத்திருக்கா அப்படி. 23 விக்கெட்டும் எடுத்திருக்கா அப்படி. அந்தளவுக்கு வந்து பார்த்தா நாட்டுக்காண்டி தன்னை வந்து பார்த்துக்கிட்டோன்னா பண்ணிட்டா அப்படி. நாட்டுக்காண்டி அர்ப்பணிச்சிட்டா அப்படி.
இந்த மேட்ச் நம்ம கடைசி மேட்ச் வின் பண்ணது காரணம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சிராஜும் பிருத்வி கிருஷ்ணாவும் தான். பிருத்வி கிருஷ்ணா எதுக்குன்னு கேட்டுக்கிட்டதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் முடிச்சுட்டு அப்படி இந்த மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்துருக்கு. அப்படி கடைசி மேட்ச்சில் சிராஜா வந்து பார்த்துக்கிட்டா இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்ச். ஏன்னா அவர் என்ன இந்த இதை வின் பண்ணிக்க முடியாது. மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்டு சும்மா சொல்லக்கூடாதுங்க. 5 விக்கெட்டுமே தெரியான விக்கெட்டு, எடுத்த விக்கெட் எல்லாமே பல்க் விக்கெட்டு, பெரிய விக்கெட்டு. கடைசி விக்கெட்லாம் வந்து பார்த்துக்கிட்டா மனுஷன் உசல் கொடுத்து நிற்கவே இல்லைங்க. எல்லா ஓவரும் வந்து பார்த்துக்கிட்டா சேம் அதே எனர்ஜி, அதே ஸ்பீடு. இந்த இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா வரப்பிரசாதம் நமக்குலாம் கிடைக்கிறது. சிராஜ் வந்து பார்த்துக்கிட்டா நம்ம டீமுக்கு கிடச்ச ஒரு முக்கியமான பொக்கிஷம். அதை வந்து பார்த்துக்கிட்டா சிராஜ் வந்து பார்த்தா பும்ரா இருந்தனால அவரோட இது வந்து பார்த்தா மங்கி போச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. சிராஜ் வந்து பார்த்துக்கிட்டா பும்ராவோட பிம்பத்தில் ஒரு மங்கிட்டா அப்படி. சிராஜ் வந்து பார்த்தா நிறைய மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்கா அப்படி. ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரல, ஏன்னு தெரியல. சிராஜை வந்து பார்த்துக்கிட்டா யார் உருவாக்கணும்னு தெரியும். சிராஜ் இப்போ வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கா அப்படி. ஆனால் இது பத்தாது. இப்போ தெரியும் உங்களுக்கு 5 சீரீஸ் வந்து 5 மேட்ச் நடந்து போச்சு. சீரீஸ் லெவல் பண்ணியிருக்கோம். ஆனாலும் சில ஜாம்பவன் பார்த்துக்கிட்டா இது என்ன மேட்ச்சு அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஆனால் இந்த 5 மேட்சுமே டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டா ஒரு உயிர்ப்போட வச்சிருந்த மேட்சுங்க. 5 மேட்சும் 5 நாளும் போச்சு. 5 மேட்சுமே வந்து பார்த்துக்கிட்டா நகத்தோட கடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 5 மேட்சுமே வந்து பார்த்துக்கிட்டா யாருமே வந்து பார்த்துக்கிட்டா குறை சொல்ல முடியாத விளாண்டாங்க. இங்கிலாந்தாகட்டும் இந்தியாவாகட்டும் யாருமே வந்து பார்த்தா குறை சொல்லாத விளாண்டாங்க. இங்கிலாந்து டீமும் வந்து பார்த்துக்கிட்டா நிறையா வந்து பார்த்து தப்பு பண்ணாங்க. இந்தியன் டீமும் நிறைய தப்பு பண்ணாங்க. ஆனால் தப்பு பண்ணாலும் யார் வந்து பார்த்தா தப்பை திருத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து பார்த்தா கேள்விக்குரிய. இங்கிலாந்து சைடு வந்து பார்த்திங்கன்னா 3 மேட்ச்சுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டா 4 மேட்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் கொண்டாந்தாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் கொண்டாந்தாங்க. ஆனால் எங்கேயுமே வந்து பார்த்தா 2 டீமும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கல. அதான் அதோட ப்ளஸ் பாயிண்ட். இதில் வந்து பார்த்துக்கிட்டா நம்ம ஜோ ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சாதனை பண்ணியிருக்கா அப்படி. சச்சினுக்கு அடுத்தபடியான ரன் வந்து பார்த்தா கொண்டாட்டா அப்படி. இந்த சீரீஸ்லேயே வந்து பார்த்துக்கிட்டா கில்லு வந்து பார்த்தா ஒரு 723 ரன், ஹையஸ்ட் ஆசிய கேப்டன் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு டெஸ்ட்டோட அதிக ரன் அடித்த 2வது கேப்டனுங்கிற பேரை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கா அப்படி. பிராட்மேன் ரெக்கார்டை முறியடிப்பார்னு பார்த்தோம். பட் ஆனால் லாஸ்ட் 2 மேட்ச்சில் வந்து பார்த்தா சரியாக விளையாடுறதுனால அதை வந்து பார்த்துக்கிட்டா அவர் கொண்டாடாமல் போயிட்டா அப்படி. ஆனால் லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா வந்தானா கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். ஏதோ கொஞ்சம் தவறிடுச்சு. அடுத்த சீரீஸில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நம்பலாம். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. ஆனால் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளம் படை வந்து பார்த்துக்கிட்டா ஒரு மிகப்பெரிய மகத்தான சாதனை பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே கோச் கௌதம் கம்பீர் வந்து பார்த்தா என்ன பண்ணிடுவார், கௌதம் கம்பீராக என்ன பண்ண முடியும், அவர் டெஸ்ட்டுக்கெல்லாம் லாக்கியில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க சார். இந்த இளம் டீமை வச்சு வந்து பார்த்துக்கிட்டா சீரீஸ் லெவல் பண்ணியிருக்கா அப்படி. சொல்ல போனால் இது சீரீஸ் வின்னு தான், சீரீஸ் சமமானது தான், வின்னுக்கு சமமானது. ஆனால் இப்போ டீமை வச்சு ஒரு இளம் படை வச்சு வந்து பார்த்தோன்னா ஜாம்பவான்களுக்கு ஒரு டீமை லெவல் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் தான். அவரோட மென்டார் ஆகட்டும், கோச்சிங் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தோம் சூப்பர். மோனமர்களோட பவுலிங் கோச் வந்து பார்த்தோம் சூப்பராக பங்களிப்பட்டிருக்கா அப்படி. மொத்த டீம் ஸ்டாஃப்புமே வந்து பார்த்துக்கிட்டா இந்த வெற்றிக்கு உறுதுணையானவங்க தான். எல்லாத்துக்கும் மேலே கேப்டன் இளம் வயசு கேப்டன் 25 வயசுலேயே வந்து பார்த்தா கேப்டன் பதவி கொடுக்குறாங்க. ஒரு ஆள் வந்து பார்த்தா சேனா கண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த விதமான ரெக்கார்டுமே இல்லை, ஒரு ஆள் என்ன பண்ண முடியும் வச்சு அப்படின்னு கேட்டவங்கள என்னோட பேட் மூலியமாக வந்து பார்த்தா வாய் அடிச்சிருக்கா அப்படி. நான் வந்து பார்த்துக்கிட்டா ரவுடி தான்டா, என்னால் இப்படி தான் பண்ண முடியும், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தா நாள் தான் என்னை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் பண்ண சும்மா செலக்ஷன் பண்ணல, என் பேட் மூலியமாக நான் உங்களுக்கு இது பண்ணுறேன்ட்டு ஒரு 723 ரன் அடித்து கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 5 சதத்தை போட்டு நான் வந்து பார்த்தா மிகப்பெரிய ஆள்னு நிரூபிச்சிட்டா அப்படி. அதுபோக பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் ஆகட்டும், பும்ராவாகட்டும் அவங்களோட பங்களிப்பை சூப்பராக அடிக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் தான் வந்து பார்த்தா நம்ம இதில் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு இம்பாக்ட் பிளேயராக வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கோம். அவரால் பேட்டிங்கில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுங்கிறத இந்த சீரீஸை காட்டிட்டா அப்படி. இனி அடுத்த வரக்கூடிய போட்டிகளை அவருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக மறுக்கப்படாதுங்கிறது இந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதே மாதிரி இன்னும் நிறைய தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளும் சினிமா விமர்சனங்களும் நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச மேட்ச் கிரிக்கெட்டை பற்றி நான் கண்டிப்பாக பேசுவேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாது முழு வீடியோ பாருங்கள். நீங்கள் அழிக்கக்கூடிய சப்ஸ்கிரைப்பும் முழு வீடியோ வாட்சிங் டைமும் தான் எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய உத்தரவுகளையும். அதனால் மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகளையோ அல்லது நான் பார்த்த டாப்பிக்கில் கண்டிப்பாக மீட் பண்ண வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.